இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் கல்லடியில் நிற்கிறேன். இப்போ ஏன் வந்திருக்கிறேன்டா இப்போ பார்த்தாலே தெரியும், தமிழ் இன்னும் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. பாருங்க, நான் சொன்னேன் தானே 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு நான் செலிப்ரேட் பண்ண போறேன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். இப்போ 10,600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்க. 600 கூடிட்டு இப்போ கேக் வெட்டுவோமே. ஒரு சொல்லப்போனால் நான் எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன். அதில் சக்ஸஸும் பார்த்துருக்கிறேன், ஃபெயிலியரும் பார்த்துருக்கிறேன். இப்போ நான் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அதை செலிப்ரேட் பண்ணணும். இப்போ நான் செலிப்ரேட் பண்ணினா அதை ஒரு காணொலியாக வெளியிட்டா பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமென்ற ஒரு வகையில் தான் இதை எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதை கொண்டாடணும் தானே. இப்போ நான் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், அதை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நான் பேர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறல, இந்த வாழ்க்கையில் ஒரு தரம் தான் கேக்கு வெட்டிருக்கிறேன் போல நான். அப்போ அப்பயே தோணினது, இப்போ அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணினா அது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மளை பிடிக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும் என்ற ஒரு வகையில தான் இப்போ இந்த கேக்கு வெட்ட போறேன். நான் சொல்றதெல்லாம் சரிதான். இப்போ நான் கேக் வெட்டி இதை செலிப்ரேட் பண்ணினா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் தானே. ஓகே, இப்போ உங்களோட சார்பாகவும் நான் வெட்டுறேன் இந்த கேக்கை. பாருங்க, இந்த கேக்கை வடிவ காட்டுங்க தம்பி. கேக்கை பாருங்க, டேமேஜ் ஆயிடுது. சாரி, ஏன்னு சொன்னா இப்போ நாங்கள் பைக்கில் கொண்டு வந்து நாங்கள் காற்று தானே, இப்போ மட்டக்கிளப்பில் சரியான காற்றா இருக்கு, சவுக்கடி வேறு, சவுக்கு காடுகளெல்லாம் இருக்கு. அப்போ சொல்லப்போனால் காற்றா தானே இருக்கும். அப்போ கேக்கை கொண்டு வரும்போது ஆடி அது டேமேஜ் ஆயிடுது. ஓகே, இப்போ நான் கேக்கை வெட்டுறேன். இறங்கி கேக்கை வெட்டிட்டு இதில் பார்த்தா தெரியும், தேங்க்யூ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற ஃபோட்டோ இருக்கு. அடுத்த யூடியூப் லைக் உங்களில் ஒருவன் நம்மளோட யூடியூப் நேம் இருக்கு, பாருங்க அதை, உங்களில் ஒருவன். ஓகே, ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒன்று வெட்டி நான் சாப்பிட்றேன். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்போ சின்ன ஒரு பீஸ் வெட்டி நான் சாப்பிட்றேன். ஓகே, நல்லா இருக்கு, கேக் சூப்பராக இருக்கு. ஓகேங்க, ரொம்பவே நன்றி. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் என்ன நினச்சி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேனோ, என்ன நினச்சேன்னு சொன்னால், கடைசி வரைக்கும் இப்போ நம்ம வீடியோ போடுறோம், முதலாவது வீடியோ போடக்குள்ள நான் யோசிச்சேன், நான் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் இந்த யூடியூப் பயணத்தை நிறுத்தக்கூடாது என்று நான் முடிவெடுத்து தான் ஆரம்பித்தேன் நான் முதலாவது வீடியோ. அப்போ இதை இப்போ அப்படி நினச்சதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன். நிறைய பிரச்சனைகள் வந்தது, கையில் காசு இல்லாமலாம் போயிருக்கு. இப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய பேரோட கதைக்கணும். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் இப்படி கூட நான் பேச மாட்டேன், பப்ளிக்கில் பேசினா வராது எனக்கு. இப்போ என்னோட ஊராக்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியும், ஆரம்பத்தில் நான் பேச மாட்டேன், ஒரு க்ளோஸாக யாரோடையும் பேச மாட்டேன், ரொம்ப நேரம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு அமைதியாக இருப்பேன். கிளாஸ் ரூம்லலாம் ரொம்பவே அமைதியான ஒரு ஸ்டூடெண்டாக தான் நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் வளர்ந்தேன் நான். இப்போ கூட ஆச்சரியப்படுவாங்க, இந்த வீடியோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துருக்கலாம், என்னோட படித்தாக்கள் இப்போ கூட ஆச்சரியத்தை இருப்பாங்க, இப்போ நிதுர்சனா இப்படி கதைக்கிறான்ன்ற ஒரு ஆச்சரியத்தோட இருப்பாங்க. ஓகே, அது என்ன செய்யற, எனக்கு இப்போ நான் முயற்சி செய்கிறேன், இந்த யூனிவர்ஸ் எனக்கு தந்து கொண்டிருக்கு எனக்கு தேவையானதை. அந்த வகையில் தான் இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால நான் வளமையாக சொல்றதா, முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த யூனிவர்ஸை உங்களுக்கு தரும். இப்போ ஆக்டர் விஜய் ஆண்டனியே தெரியும் நிறைய பேருக்கு. அவர் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், நான் இப்போ கிட்டலாம் பார்த்தேன் நான். அவர் பாருங்க, அவர் நார்மலாக தான் சொல்லுவார் சில விஷயங்கள், அது நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே விஷயத்த வேறாக்கள் சொன்னால் அது பெருசப்படாது, ஆனால் அவர் சொல்லுவார் ஒரு அமைதி, அவரும் ஒரு அமைதியாக தான் சொல்லுவார், ஒரு சாந்தமாக சொல்லுவார். ஆனால் அது நம்மளுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகும். ஒரு நல்ல மனிதர் அவர் விஜய் ஆண்டனி, தெரியும், இசையமைப்பாளர், ஆக்டர். அவர் பெரிய ஒரு என்ன சொல்ற பெரிய ஒரு ஆள். அவர் நிறைய திறமைகள் இருக்கு. அவரும் இப்படி அடிமட்டத்துல இருந்து இப்ப நிறைய பேர் இப்ப திரையுலகில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்ப ஒரு சப்போர்ட்டோட வருவாங்க. ஆனா அவரு எந்த ஒரு திரையுலகத்துல எதுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இல்லை. ஆனா அவர முயற்சியால அவரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆள் விஜய் ஆண்டனி. அதே போலதான் ஹிப்ஹப் தமிழ், அவன் தெரியும் ஆதி. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப நீங்க கொஞ்சம் பார்க்க ஹிப்ஹப் தமிழ மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்துல நான் டிக்டாக் வீடியோ போடும் போதெல்லாம். அதான் சொல்றேன், இப்போ அவங்கெல்லாம் முயற்சி தானே செஞ்சிருக்கிறாங்க, மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க, இதான் நம்மளோட பாதை,
அப்ப அதுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க வளர்த்து கொண்டாங்க என்ன. அப்ப அந்த வகையில தான் இப்ப நானும் இப்ப எனக்கு என்ன தேவை, இப்ப நான் நிறுத்த போறது இல்லைன்ற ஒரு மைண்ட்ல முடிவெடுத்து இப்ப நான் இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்ப என்னோட சக்சஸுக்கும் இப்ப எனக்கு இந்த பணம் அனுப்பி இப்ப நான் ஹெல்பிங் வீடியோ செய்யறேன். எந்த சக்சஸுக்கு ஒரு முக்கியமான காரணமா புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல யோசிச்சேன், இப்ப நான் வீடியோ போடுறேன், இப்ப நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்ப நம்மளை நம்பி காசு அனுப்புவாங்களா, பணம் அனுப்புவாங்களா, அதான் அனுப்புவாங்களா, முன் வருவாங்களா உதவி செய்யண்டு நான் யோசிச்சேன் நான். ஆனா அப்படி யோசிக்கும் போது விளங்கிட்ட, இப்ப நம்ம பணம் அனுப்பலாட்டி என்ன செய்யற, அப்ப விளங்குதானே நான் சொல்றேன். ஆனா இப்ப நான் வீடியோ போட்டு முதலாவது வீடியோல எனக்கு சொல்ல போனா ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு அப்படி வந்தது. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப நம்மளை நம்புறாங்க. இப்ப முதலாவது வீடியோலயே ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அனுப்புறாங்க எனக்குன்னு சொன்னா நீங்க அதுல பாக்கணும் தானே. இப்ப பிடிச்சிது, அப்ப நான் வீடியோ போடுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அப்ப அந்த டைம்லயே அப்ப சொல்லுவாங்க, என் முகத்தை பார்த்தே நினைச்சிருக்காங்க அந்த பொடியை நல்ல விதத்துல செய்வாருன்னு தோணிருக்கு போல அப்பயே பாருங்களேன். அப்ப நான் இதுக்கு முதல்ல ஒரு 11 சொல்லியிருந்தேன். இப்ப முதல் ஒரு அண்ணன் என்னோட பேசும்போது ஒரு 3 மாதம் அல்லது 4 மாத காலங்கள்லயே இவ்வளவு செஞ்சுட்டீங்களா தம்பி, அப்ப பெரிய விஷயம் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் தான். எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அதோட சேர்த்து என்னோட வீடியோஸ் பார்த்து அதை ஷேர் பண்ற, லைக் பண்ற நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு, அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்ப நான் அநேகமா நான் நினைக்கிறேன், நான் அந்த பேசுறத ஒரே டேக்ல முடிக்கணும்னா நான் எல்லா வீடியோலையும் அப்படி நினைக்கிறேன். நான் என்னன்னு சொன்னா, அந்த கோபிநாத் தெரியும் உங்களுக்கு, அந்த விஜய் டிவி நீயா நானா கோபிநாத், அவர் ஸ்பீச் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் பாருங்க, அவர் ஒரு இது தருவாங்க, என்னன்னு சொன்னா அந்த ஒரு லைன் ஒன்று கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு நைட்டும் நான் அவரோட இன்டர்வியூ பார்க்குறேன் நான். அப்ப அவர் சொல்லுவாங்க, இப்ப பட்டிமன்றம்ண்டா பட்டிமன்றம் இல்லை, அவர் மேடை பேச்சு செய்கிறவர். அப்ப அந்த மேடையில இருந்து அவர் கதைப்பாரு. அப்ப கீழே இருக்கிறவங்கள, அவங்க கீழே இருக்கிறவங்க கூட கலெக்டர், ஆசிரியர் அவங்க சொல்லுவாங்க, இப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பொட்லயே அவர் எல்லாத்தையும் பேசுவார். ஒரு வீடியோவில் அவரு இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ட்ட கேட்பாரு எதை பத்தி பேசணும், ஒரு 10 லைன் கொடுத்தாங்கன்னு சொன்னா 10 லைனையும் அதே ஸ்பொட்ல கேட்பாரு. அப்ப என்ன, ஒரு ஒரு தடுமாற்றமும் இல்லை. ஸ்பீச் பண்ண தொடங்கினாரண்டா அப்படியே முடிப்பாரு, விளங்குதானே. அப்ப அவர் மைண்டுக்குள்ள அவ்வளவு அறிவு இருக்கு, அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு ஆள் அவரு. அதான் அவர் எனக்கு ஒரு பிடிக்கும், அந்த அவரை பேச்சு பிடிக்கும் எனக்கு. அதனாலதான் நானும் ட்ரை பண்றேன், அவர் ஒரே டேக்ல ஸ்பீச்சை முடிக்கணும்னு. நானும் தானே முடியாது, அவரை மாதிரி முடியாண்டாலும் முயற்சி செய்யறேன் நானும். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படி கட் பண்ணி 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 கதைக்கிறத விட ஒரே டேக்ல முடிச்சிடணும்னு. ஓகே, இப்ப இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமா ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நான். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம், அதன் மூலமா உதவி கிடைச்சு கொண்டிருக்கு. ஆனா நாங்க பிஸியாத்தானே, மேலே எங்களுக்கும் டைம் இல்லை. இப்ப கூட இன்றைக்கு நாங்க காலையில நாங்க இப்போ ஒரு 4:30 ஆயிட்டு, நாங்க 6 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிக்கணும். அப்ப அப்படி நாங்க பிஸியா பயணங்கள் செய்து கொண்டிருக்கும் போது எங்களுக்காக உதவிக்காக எங்களோட தொடர்பு கொள்வாங்க தானே, கோல் எடுப்பாங்க. இப்ப எல்லா இடங்கள்ல இருந்தும் கோல் எடுப்பாங்க. சொல்ல போனா வதுல இருந்து கோல் எடுப்பாங்க, கொழும்புல இருந்து கோல் எடுப்பாங்க, ஜஃப்னால இருந்து கோல் எடுப்பாங்க. தமிழ் மக்கள் எங்க இருக்கிறாங்களோ எல்லா இடத்துல இருந்தே எனக்கு கோல் வந்திருக்கு. அதனால இப்ப இந்த பாருங்க, இதான் நான் யூஸ் பண்ற நார்மல் போன். இப்ப இன்னைக்கு சொல்ல போனா இங்க பாருங்க எவ்வளவு கோல் வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாரும் அவங்களோட கஷ்டங்களை, இப்ப நான் ஒரு யூடியூபர், நான் இப்ப வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுக்குறேன்னு தெரிஞ்சு இப்ப எனக்கு கோல் எடுத்திருக்காங்க எல்லாரும், ஒரு உதவி கேட்கறதுக்காக வீடியோ மூலமா. அப்ப உடனே அவங்க எடுக்கிற டைம்ல இப்ப நான் பைக் ஓடி கொண்டிருப்பேன், அது அப்ப தூக்கலாம் கோல். அப்ப நான் வீட்டை போயிட்டு ஃப்ரீயான டைம்ல எடுத்து பேசுறேன். இப்ப தெரியும் தானே, இப்ப என்னோட வீடியோஸ் பாக்குறாங்களுக்கு தெரியும், எடிட்டும் நான் தான் பண்றேன். என்னோட வீடியோஸ்ல எடிட்டும் நான் தான் பண்றேன், கோல்களையும் நான் தான் எடுத்து பேசுறேன், எல்லாம் நான் தான் செய்யறேன்னுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு ஆளால செய்யல தானே. அப்ப வார கோல்களை உடனடியாக எடுத்து பேசலாம இருக்கும். அப்ப நான் அதுக்கண்டு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி, சில டைம்ல சில நேரங்கள்ல ஒரு நாள் ஃபுல்லா லீவ் எடுத்து கோல்களை மட்டும் பேசுறதுக்காக கூட நின்றிருக்கிறேன். அப்படித்தான் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, ஓகே இப்ப நான் ஒரு தொடர்ச்சியா பேசணும்ன்றதுக்காக அப்படி ஒரு கட்டம் இல்லாம பேசி கொண்டிருக்கிறேன்.
இப்படித்தானே ஒரு முயற்சி. இப்போ நான் தொடர்ச்சியா பேசணும்னு ட்ரை பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஏதாச்சும் புரியலாற்றி மன்னிச்சுக்கலுங்கண்ணே. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இன்றைக்கு சொல்ல போனால் இன்றைக்கு மட்டும் ஒரு இப்போ இன்றைக்கு 4:30 ஒரு 20 கோல் வந்திருக்கும். 20 கோலுக்கிட்ட வந்திருக்கும். நான் ஒரு 3 நாளாக கோல் தூக்கலை. சரி, இப்போ நான் என்னென்னு சொன்னேன், இப்போ நான் எப்படி செயற்படுறேன்னு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக காட்டத்தானே வேணும். அதனால நான் இப்போ வந்த கோலில் நான் ஒன்று எடுக்கிறேன், ஒரு ஆளுக்கு எடுக்கிறேன். எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சில கோள்கள் வந்து சும்மா தேவையில்லாத கோள்களும் வரும். அதுலேயும் சிலாக்கள் அதான் உதவி தாரத்துக்காகவும் எடுப்பாங்க. அடுத்தது எங்களுக்கு உதவி தேவை என்று சொல்றதுக்காகவும் எடுப்பாங்க. சில தேவையில்லாத கோள்களும் வரும். அப்படி தேவையில்லாத கோள்கள் வந்தா சிலாக்கள் எமர்ஜென்சியாகவும் எடுப்பாங்க தானே. அப்ப அதுகளெல்லாம் என்ற இப்போ சொல்லப்போனால் எல்லா கோள்களையும் எடுத்து உடனடியாக பேச முடியாது தானே. அதனால அந்த தேவையில்லாத கோள்கள் வந்தா அது கஷ்டம். ஏன்னு சொன்னா உடனடியாக தேவைப்படுறாக்களுக்கும் நாங்கள் எடுத்து உடனே பேச முடியாமல் இருக்கும். அதனால புரிஞ்சுக்கொள்ளணும். சிலாக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ எல்லாருக்கும் உதவி கிடைக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். என்னென்னு சொன்னால் இப்போ சிலவங்களுக்கு சாப்பிட வழி இல்லாமல் கூட இருப்பாங்க. இப்போ அவங்க கூட எங்களுக்கு எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அப்போ தேவையில்லாத கோள்கள் எல்லாம் வந்தால் அதுலேயும் சேர்ந்து தானே இருக்கும் அந்த முக்கியமாக உதவி எடுத்து கொடுக்க போகிறவங்களோட ஒரு அழைப்பு. இப்போ நான் சொல்லப்போனால் காலையில் 9:37 எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்திருக்கு. 554 5 சரம் எடுத்திருக்காங்க. இப்போ நான் பார்ப்போமே 5 சரம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் என்னோட பேசுறதுக்காகத்தானே. இப்போ அவசரமாக கட்டாயம் பேசணுமன்றதுக்காக தான் எடுத்திருக்காங்க. நான் பேசுறேன். இப்போ எடுக்கிறேன், பார்ப்போமே அவங்க தூக்குறாங்களா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரிங் போகுது. இப்போ நான் எடுக்கிற டைமில் அவங்களும் வேற வேலையாக இருக்கலாம், கையில் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். அப்படி நடந்திருக்கு. அதே போல் தான் இப்போ காலையில் 5 தரம் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க ஏதாச்சும் வேறு வேலைகள் இருக்கலாம் போல். ஓகே, இப்போ அவங்க தூக்கல, இன்னொரு ஆளுக்கு ட்ரை பண்ணி தூக்கிட்டாங்க. ஹலோ 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 கோல் பேசி கொண்டிருக்கும் போதும் கோல் வருது. ஹலோ சவுண்டு விளங்குதில்ல. ஓகே 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 பேசினவங்க கட் பண்ணிட்டேன், திருப்பி எடுப்போம். நெட்வொர்க் பிரச்சனை போல. அப்போ இப்போ பார்த்தா 35. அப்போ பாருங்க எத்தனை தடவை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்து கொண்டிருக்காங்க. பார்ப்போம். இப்போ கூட வந்தது, இந்த கூட தான் வந்தது. பார்ப்போம் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். அப்படித்தானே சில முக்கியமான கோள்களும் வரும். அதோட சேர்த்து சிலாக்கள் விளங்குது தானே. சிலாக்கள் சும்மாலாம் கோல் எடுப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது. கட் பண்ணுறாங்க சும்மாலாம் எடுப்பாங்க. அப்போ கட்டாயமாக உதவி தேவைப்படுறாக்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும் தானே. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னுடா, இப்போ என்னோட யூடியூப் சேனலில் இப்போ உதவி தேவைப்படுறாக்களும் பார்ப்பீங்க. ஹலோ வணக்கம் வணக்கம், சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, நீங்க விலங்கல எந்த ஏரியாக்கா? கோரவழிமாடு. உங்களுக்காக உதவி தேவை? ஓகே, உங்களோட அம்மாவுக்கு சொன்னீங்க. உங்களுக்கு கணவர் இருக்காங்களா? அப்படியாக்கா, ஓகே அக்கா. இப்போ நாங்களும் இப்போ ஏற்கனவே சொன்னாக்களுக்கு தான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களோட நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட கொப்பியில். அப்போ நான் எடுக்கிறேனே சரியா. இப்போ நீங்கள் இன்றைக்கு மட்டும் எத்தனை ஒரு 8 தடவை எடுத்திருப்பீங்களா?
ஓமாக்கா ஓமாக்கா அதுதானக்கா நாங்களும் இப்ப பைக்ல போய் கொண்டிருக்கலாம் எடுக்கல. அதை தவிர அதை நாங்க வீடியோ எடுப்போம். அப்ப அந்த டைம்ல எல்லாம் நாங்க கோல் எடுத்து பேசல தானே. ஆனா வந்து நான் நோட் பண்ணி வைப்பேன். ஏற்கனவே சொன்னாக்களுக்கு வீடியோ எடுத்ததுக்கு பிறகு நான் கட்டாயமா வருவேன். சரி வந்து பார்ப்பேன், உங்களோட நிலைமையை வந்து பார்ப்பேன். நான் இப்ப நீங்க சொன்னீங்க, அப்ப உங்களோட நிலைமையை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் முடிவெடுப்பேன் உங்களுக்கு உதவிக்காக வீடியோ எடுக்கிறதா இல்லையாண்டு. ஓகேவாக்கா, நான் எடுக்கிறேன். நீ சரிதானே? ஓகே ஓகேக்கா, ஓகே ஓகே. அதான் பார்த்தீங்க தானே, இப்படி நிறைய இப்போ கோராவளியிலேருந்து வந்திருக்கு. அப்படி நிறைய பேர் எடுப்பாங்க. நான் உடனே நோட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் அவங்களோட சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ அப்பா இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடுக்கு வசதி இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் உடனடியாக நோட் பண்ணி வச்சிருவேன். என்னோட கொப்பி ஒன்று இருக்கு அதுக்குண்டு. அப்போ அப்படி நோட் பண்ணி வச்சு எங்களுக்கு எல்லாம் ஓகே. ஏற்கனவே சொன்னாக்களுக்கு எடுத்து முடிச்சது அப்புறம் அப்படி லைனில் அப்படி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த கார்டை நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ 54 எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் அவசரம் போல. அப்போ காலையில இருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நெட்ஒர்க் இல்லை. எப்படி தானே நெட்ஒர்க் இல்லாத இடத்துல தான் இருப்பாங்க. வாட்ஸ்அப் வசதி எல்லாம் இல்லை. அப்போ டவர் பிரச்சனை தானே. டவர் அப்படி சிலவங்க அப்படி கோல்ல பேசும்போதே அழுதுருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி. ஹலோ ஓம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அக்கா. எங்க இருந்து பேசுறீங்க? ஓமாக்கா, நாங்களும் வேற 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 இடங்களுக்கு போறதால கொஞ்சம் போனுகளை பார்க்கல. 2 நாளா நான் ஒரு கோலும் எடுக்கல. சொல்லுங்களேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு உதவி ஏதாச்சும் தேவையா? எங்க இருந்த? எங்க? பெல்லாவளி. என்ன கணவர் இருக்கிறாரா உங்களுக்கு? படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? நீங்க வெளியில அன்றைக்கு பேசுனீங்களா? வெளிநாட்டுக்கு போய் அவர் தொடர்பு இல்லாம இல்ல காசு அனுப்புறலையா? என்ன பிரச்சனை? எத்தனை எத்தனை வயதாக்கல உங்களோட மகன்? 7 வயசு. ஓகே ஓகே. அதுதான் நான் இப்ப நம்பர்களெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ உங்களோட இடத்தை பார்த்து உங்களோட சிச்சுவேஷனை பார்த்து தான் நான் அதுக்கு பிறகுதான் முடிவு எடுக்கலாம் உங்களுக்கு உதவி செய்யறதா இல்லையாண்டு. சாரி இல்லையாண்டு. சரியா? பிள்ளைகள் எல்லாம் இப்போ கிளாஸுகளுக்கு போறாங்களா? படிக்கிறதுக்குரிய வசதி எல்லாம் கிடைக்குதா? இப்ப என்ன அவர் உங்களுக்கு காசு அனுப்புறவரா? ஏனக்கா, ஏன் அது ஏன் அப்படி? வேற திருமணம் செய்துட்டாரா? ஏன் அந்த காரணம் உங்களுக்கு காசு அனுப்பாது காரணம் என்ன? வேற திருமணம் செய்துட்டாரா? சரியக்கா சரியக்கா, ஓகேக்கா, எனக்கு விளங்குது. இப்ப நாங்க ஒரு ஒரு வேற வேலையா இருக்கிறோம். நான் புறம் எடுக்கிறேனே உங்களுக்கு. சரி அக்கா, சரி, ஓகே ஓகே. இப்படித்தானே. இப்ப இன்னொன்றையும் குறிப்பிடணும். ஒரு தவறு வந்து தெரியாமலும் நடக்கும், தெரிஞ்சும் நடக்கும். இப்ப நான் வந்து ஒரு பிரச்சனையில இருக்கணும்னு சொன்னா அது என்னாலையும் இருக்கலாம் தானே. சிலவங்க கடன் வாங்குவாங்க, இருக்கிற வீட்டை வித்து போட்டு வேற தேவைகள் வேற வேற தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அது கையில வச்சிருந்தா காசு செலவாயிரும். அப்ப அப்படி இருக்கிற வீட்டை வளவை வித்து அந்த அடமானம் வச்சு போட்டு அது கட்டாயம் வீடுன்றது முக்கியம் தானே. என்னதான் காரணம் இருந்தாலும் அந்த இருக்கிற வீடுகளை வந்து அடமானம் வைக்கக்கூடா. அந்த உறுதியை வந்து இன்னொரு ஆள்ற பேருக்கு எழுதி கொடுக்கக்கூடா. இப்போ இந்த அக்காவும் அப்படித்தான். கணவருக்கு தெரியாம வளவை வந்து கொடுத்துருக்கிறாங்க. இப்ப காசு அவங்க கேட்பாங்க, வளவை மீட்டெடுக்கிறேன்னு சொன்னா காசு தேவை. அப்படியா நாட்களும் மேல நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. இப்ப அப்படியா நாட்களுக்கு நாங்க போயிட்டு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணக்கூட அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லுவோம். அட்வைஸ் எப்படின்னா, இப்போ எப்படி தானே தெரியும் தானே. இப்போ உங்களோட ஒரு அனுமதி, இப்போ உங்களோட சுயநலவோட நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க. அப்ப அந்த ஒரு எழுதி கொடுக்க தெரியுது. அப்ப அதை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தானே தெரியணும்னு நாங்க ஒரு அட்வைஸோட முடிச்சு விடுவோம்.
ஏன்னு சொன்னா சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க தானே. அப்ப அவங்கள தான் நாங்க முக்கியத்துவமா கருதணும். சாப்பாடு இல்லாம அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க, படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாம அவங்கள தான் நாங்க முன்னுரிமை எடுக்கிற. அடுத்தது இன்னொன்று எடுப்போமே. இப்ப இன்னொன்று எடுப்போம் பார்ப்போமே. இன்னொன்று என்னோட சொன்னா இந்த பாருங்களேன், 4 தரம் ஒரு கோல் வந்திருக்கு, 13 தரம் வந்திருக்கு பாருங்க. இதுல ஒரு காலையில இப்ப 40 நிமிஷத்துக்கு முந்தைய எடுத்திருக்காங்க, 13 தரம் வந்திருக்கு. சொல்லப்போனா இந்த போன் பாவம் உண்மையிலேயே நிமிஷத்துக்கு நிமிஷம் கோல் வந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க நினைப்பீங்க அப்ப என்னடாப்பா மட்டக்களப்புல அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, அப்ப இவ்வளோடாப்பா இது என்ன நினைப்பீங்க. ஆனா என்ன செய்யறவங்களுக்கு வார கோள்களை செய்யறேன். அதுல வந்து அதான் சொன்னேன், தேவையில்லாத கோள்களும் ஒன்று ரெண்டும் வரும். ஆனா வந்து இப்படித்தான் எங்களுக்கு வருது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா யூடியூபர்ஸுக்கும் அப்படித்தான் இப்படித்தான் வரும் கோள்கள். தெரியும், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்த்து கொண்டுதான் என்னை விட பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறார்களுக்கு இதோட கோள்கள் வரும். ஹலோ சொல்லுங்க. என்ன என்ன விளக்கம் பண்ணு அந்த மாவடியாரு மாவடியார் நேசரியில இன்றைக்கு வரண்டதா சனிக்கிழமை தானே. இன்றைக்கு ஓமன் பாத்தீங்க தானே. அப்ப எப்ப அடுத்தது எப்ப எடுப்போம்? நாளைக்கு நாளைக்கு என்ன சரியா, நான் உங்களோட நம்பர் நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இன்னொரு டேட்ல செய்வோம் சரியா, கட்டாயம் செய்வோம். அப்ப நம்ம டேட் செய்வோம் சரியா. நானும் இப்ப இந்த முக்கியமான வேலைகள், இப்ப நாங்க ஒரு டொய்லெட் கட்டுற விஷயம் அன்றைக்கு போயிட்டு வந்தோம் சரியா. ஓகே, நம்ம உங்களோட நம்பர் நான் கட்டாயமா சொல்றேன். நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை எடுப்போம். அந்த புள்ளைகள் வந்து அப்ப ஸ்கூலுக்கு போகாம நேற்று ரிசல்ட் வச்சுன்னா நான் போக சொல்லிக்கிறேன். நீங்க தூர நிக்கிறீங்க சொன்னா சரி ஓகே, நான் உங்களுக்கு கால் எடுப்பேன் சரி. இப்ப நம்பர் இருக்கு தானே சரியா. இந்த நம்பர் தான் எடுத்தீங்கன்னா இப்ப நம்பர் தெரியும் தானே. நீங்க வார செஞ்சா அவங்க சரி வைக்கிறது. ஓகேண்ணா ஓகேண்ணா கட்டாயமா சரியா. சரி 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 ஓகே. இது என்ன விஷயம்டா, ஒரு நேசரிக்கு உதவி தேவைப்படுது. ஒரு ஒரு கிராமத்துல அதுல நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா இல்லாம அவங்க அந்த நேசரி பிள்ளைகள் படிக்கிற அந்த கட்டடத்துல வளர்ச்சி எல்லாம் வேலியெல்லாம் இல்லை. அப்போ மாடுகள்லாம் போடுறது. அப்போ அப்படிலாம் இருக்கக்குள்ள அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு பிளான் பண்ணினோன்னா, நம்ம சில விஷயங்கள ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, சின்ன பிள்ளைகள் இருக்கிறது தானே. அப்போ அதுக்கு வீடியோ போடணுமெண்டு நோட் பண்ணி வச்சேன். நான் அப்படி பிளான் பண்ணதுக்கு பிறகு சில அவசரமாக இன்றைக்கு டொய்லெட் கட்டுற ஒரு வேலையாக போய்த்தேன். அதனால் அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் உண்மையிலேயே. அப்போ நிறைய உதவிகளும் வருது. ஆனால் கட்டாயம் செய்து முடிப்போம் தானே. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் எவ்வளோ செஞ்சிருக்கிறோம், கட்டாயம் செய்து முடிப்போம். சரி ஓகே, இதுதான் உண்மையிலே வந்து நிறைய பேர் எங்களுக்கு கோல் எடுப்பாங்க, தொடர்பு கொள்வாங்க. அப்போ கோல் மூலமாகவே அவங்களோட சிச்சுவேஷனை கேட்டுட்டு அதில் கட்டாயமாக யாருக்கு உதவி எடுத்து கொடுக்கணுமோ அவங்களோட பேர் விவரங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி எடுத்துட்டு அடுத்த கட்டமாக அவங்களோட இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம். அவங்களுக்கு வீடியோ எடுத்து உதவி எடுத்து கொடுக்குறதா இல்லையாண்டு இப்படித்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஓகேங்க, தொடர்ச்சியாக ஒரு கட்டம் இல்லாமல் தொடர்ச்சியாக பேசணுமென்று ஆசைப்பட்டு இந்த வீடியோவை இப்போ எடுக்கிறேன். அதானே, ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் ஏதாச்சும் விளங்குதானே. முயற்சி செஞ்சேன் நான். சரி ஓகேங்க, அப்படித்தானே. இப்போ எனக்கு ஃபேவரட்டானாக்கெல்லாம் சொன்னேன். முதலாவது ஹிப்ஹப் தமிழா ஆதி. இப்போ அவர் படம் நடிச்சு கொண்டிருக்கிறாரு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் ஆல்பம் சாங் செய்யக்குலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு லெவல் இருக்கிறாரு. அப்படி அவர் இருக்கிறது காரணம் அவரோட முயற்சி தானே. அவரோட முயற்சியும் அவரோட திறமையும். அதே போலதான் விஜய் ஆண்டனி, அவரும் அவரோட முயற்சியால தான் இருக்கிறாரு. அடுத்தது கோபிநாத். அந்த நான் பேசுகிறப்ப எனக்கு யூடியூப் சேனல் சொன்னால் பேசுறது முக்கியம். அப்போ அவர் பார்ப்பேன், அவரை மேடை பேச்செல்லாம் பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும். நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவார், அதையும் தெளிவாக சொல்லுவார். உண்மையிலே தெளிவாக சொல்லுவார், அவங்களெல்லாம் பிடிக்கும். அதனால் உண்மையிலேயே நல்ல விஷயங்களை பாருங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த மோட்டிவேஷனை பேசுவாங்க. அப்போ நல்ல விஷயங்கள் நான் பாருங்கள். நல்ல மோட்டிவேஷனாக சாங்ஸ் எல்லாம் கேட்குறது நல்ல. ரொமான்டிக் சாங்ஸ் கேட்குறத விட மோட்டிவேஷனாக சாங் கேட்டால் நான் செய்கிறது சொல்கிறேன். இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பிடிக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தானே. ஓகேங்க, இப்போ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. இதில் பார்த்தா தெரியும். தேங்க்யூ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் என்று இருக்கு. அடுத்தது என் ஃபோட்டோ. சாரி, கேக் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு
இது என்ன ஃபோட்டோ தானே. ஓகேங்க, ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்ன பிடிச்சதால தான் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு ஹெல்பிங் வீடியோவும் இல்லை, உதவி கொடுக்குற வீடியோவும் இல்லை, எந்த அந்த ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் அமைஞ்சது. அதனால் தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலே தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி கொண்டீங்க. அதுதான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் பார்த்து பார்த்து தான் எடிட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுமன்றதுக்காக. அதனால் பார்த்து பார்த்து தான் வீடியோ எடுக்கிறோம், மெனக்கட்டு வீடியோ எடுக்கிறோம். இப்போ கூட இந்த கேக் வெட்டுற வீடியோ கூட நாங்கள் 2-3 லொக்கேஷன் பார்த்தோம், வாகனங்கள் வார இடங்களாக இருந்தது. அப்போ அது சரி வரான்னு போட்டு இங்கே வந்து நாங்கள் சொல்லப்போனால் இது கடற்கரை காத்தாவும் இருக்கி. ஓகே, ஓடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.